அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து சிசிஎன்ஏ நெட்வொர்க் டிவைஸோட பேசிக் கிளாஸஸ் பார்த்தோம். என்னென்ன டிவைசஸ் இருக்குது, எப்படி அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸஸை வந்து அதை லைவாக ஒரு ப்ராக்டிக்கல் செக்ஷன்னால் ஒரு சிஸ்கோ பேக்கெட் ரைசர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா ஹப்பு, சுவிட்சு அண்ட் ரவுட்டர்ஸ் எல்லாம் வந்து எப்படி கனெக்ட் பண்ணி டேட்டாஸ் எப்படி ஷேர் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். So welcome to AC Tech. ஓகே, இப்போ ப்ராக்டிக்கலாக வந்து 3 டிவைஸ் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஹப்பு, இன்னொன்று வந்து சுவிட்சு, இன்னொன்று வந்து ரவுட்டர். ஓகேவா? ஸோ ஹப்புக்கும் சுவிட்சுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்ன, ரவுட்டருக்குரிய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத ஒரு ப்ராக்டிக்கல் செக்ஷனாக பார்ப்போம். இது வந்து ஒரு சிஸ்கோ பேக்கெட் ரைசர். ஸோ சிஸ்கோ பேக்கெட் ரைசர் மூலயமா உங்களால் ஒரு சின்ன விதமான சர்க்யூட்லேருந்து, அதாவது ஒரு ஸ்கிமேட்டிக் மூலயமா ஒரு நெட்வொர்க் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறாங்க, எப்படி கான்ஃபிகரேஷன்ஸ் நடக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த கிளாஸஸில் வந்து இந்த சிஸ்கோ பேக்கெட் ரைசரோட ஃபங்க்ஷன்ஸ், இதை பற்றின டூல்ஸஸ் தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றின இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ் நான் போடுறேன். இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ்காண்டி ஹப்னா என்ன, சுவிட்ச்னா என்ன, ரவுட்டர்னா என்ன அப்படின்ற கான்செப்ட் தான் நான் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு டேட்டாவை, இது வந்து ஹப்பு, இந்த ஹப்பில் வந்து ஒரு 4 பிசியை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சுவிட்சில் ஒரு 4 பிசியை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரவுட்டர், 2 சுவிட்ச் யூஸ் பண்ணி இங்கே 2 பிசி, இங்கே 2 பிசி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஐபி அட்ரஸ்னா என்ன, மேக் அட்ரஸ்னா என்னன்னு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்காது. ஸோ இது வந்து ஒரு பேசிக் கிளாஸஸ் தான். பேசிக் கிளாஸஸ்ல இருந்து அடுத்தடுத்த செக்ஷன் ஒவ்வொன்றா பொறுமையாக போவோம் நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன்னா பிசி 4 இந்த 4ல இருந்து இங்கே நான் சென்ட் பண்ணுறேன். இப்படி சென்ட் பண்ணும்போது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வருது பாருங்க. ஸோ இந்த டேட்டாவை சிமுலேஷன் நான் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு இங்கே வரக்கூடிய டேட்டாஸ் எங்கே போகுதுன்னு பாருங்க. ஸோ ஹப்புக்கு போகுது. ஹப்புக்கு போன உடனே எனக்கு அட்டன் டயத்தில் எல்லா பிசிக்கும் எனக்கு என்ன ஆகும்னா ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? உடனே எனக்கு இந்த 2 பிசி வந்து கிராஸ் சிம்பிள் வந்துருச்சு, இந்த பிசி கிராஸ் சிம்பிள் வரல. ஸோ இந்த பிசில இருந்து டேட்டாஸ் திரும்பி ஹப்புக்கு போகும். ஹப்புக்கு போகும்போது திரும்பி எனக்கு என்ன ஆகும்னா இந்த எல்லா டேட்டாஸும் எல்லா பிசிக்குமே வரும். ஸோ இங்கே எனக்கு ஓகே ஆயிடுச்சு, பேக்கெட் வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இங்கே நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் இந்த ஹப் நான் ப்ரெஸ் பண்ணும்போது இதுதான் வந்து ஓஎஸ்ஐ லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ ஓஎஸ்ஐ லேயர்ல 7 லேயர்ஸ் இருக்கு. ஸோ 7 லேயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர் சொல்லிட்டு. ஸோ இந்த 7 லேயர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட டேட்டா சென்ட் அண்ட் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு பிசிக்கல் லேயர். ஹப்ன்றது ஒரு பிசிக்கல் லேயர் கான்செப்ட் தான், வேற எதுவும் கிடையாது. லேயர் 1 கான்செப்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த இதுக்கு ஆல்ரெடி வந்து தியரி செக்ஷன்ஸ் நான் போட்டிருக்கேன், அதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள். செக்ஷன்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இது இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த இடத்துல நடக்கக்கூடியது. ஓகேவா? இன்புட் லேயர், இன் லேயர் அண்ட் அவுட் லேயர் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேக்கெட்டை வந்து நான் சுவிட்சுக்கு கொடுக்குறேன். இப்போ பிசி 0ல இருந்து பிசி 3க்கு நான் டேட்டாஸை கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுது, இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. ஸோ ரியல் டைம்ல இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ டெலீட் பண்ணிட்டு திரும்பியும் ஒரு டேட்டாவை வந்து பிசி 3ல இருந்து பிசி 0ல இருந்து பிசி 2க்கு கொடுக்குறேன். எனக்கு டேட்டாஸ் வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சிமுலேஷன் ப்ராசஸ்ல பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ ஒரு டேட்டா எனக்கு பிசி 3க்கு போகும், அதாவது பிசி 0ல இருந்து சுவிட்சுக்கு போகும், சுவிட்சில் இருந்து பிசி 2க்கு போகும், அவ்வளோதான், வேற எங்கேயுமே போகாது. திரும்பி பிசி 2ல இருந்து சுவிட்சுக்கு போகும், சுவிட்சில் இருந்து பிசி 0க்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஹப்புக்கும் சுவிட்சுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். ஓகேவா? ஸோ ஒரு ஹப்ல என்ன நடக்குது, சுவிட்சில் என்ன நடக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ எனக்கு சுவிட்சோட ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க. இப்போ சுவிட்சோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லேயர் 3ல் உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ லேயர் 3ல் ஆக்ட் ஆகும்போது லேயர் 1, லேயர் 2, லேயர் 3 இன்புட் லேயர் அண்ட் அவுட் லேயரில் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசி 0ல் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 1 அண்ட் லேயர் 2ல் எனக்கு இன் அண்ட் அவுட்டில் எனக்கு டேட்டா சென்ட் அண்ட் ரிசீவ் ஆகிருக்கு.
ஓகேவா. ஸோ இது நான் சுவிட்சில் பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா 3 லேயர்ஸு. ஸோ ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், 3 லேயரில் எனக்கு டேட்டா சென்ட் அண்ட் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இதான் ஹப்புக்கும் சுவிட்சுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். ஓகேவா. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ரவுட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் வச்சுருக்கேன் நான். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10.0. இப்போ வந்து ஒவ்வொரு பிசிக்குமே வந்து ஒவ்வொரு ஐபிஸ் நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஐபிஸ் தான் உங்களுக்கு இப்போ ஷோ ஆகுது. ஸோ ஒவ்வொரு ஐபிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 192, 168, 10.1, 10.2 இல்லை 20.1 அந்த மாதிரி இதுக்கு ஹப்புலையும் சுவிட்சிலையும் நான் அசைன் பண்ணி டேட்டாஸை ஷேர் பண்ணேன். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இப்போ நான் ரவுட்டரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க்லேருந்து டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸு. ஸோ டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸில் என்னால் என்ன பண்ண முடியும்னா டேட்டாஸை ஷேர் பண்ண முடியும். ஸோ அந்த டேட்டாஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்காண்டி இந்த 2 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 192, 168, 10.1, இது வந்து 20.0 அண்டு 20.2 அண்ட் 20.3. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த இதுக்குரிய ஐபி அட்ரஸ். ஸோ இப்போ நான் ஒரு டேட்டாவை 10.0லேருந்து 20.0 வேறு நெட்வொர்க்கு நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு ரவுட்டர் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு பேக்கெட்டை ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ ரியல் டைமில் ஸோ சிமுலேஷனில் இருக்குது, இது ஃபெயில்டு வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஓகேவா. சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ பிசி இதிலேருந்து வேறு இன்னொரு பிசி கொடுக்குறேன், 8லேருந்து 11 கொடுக்குறேன், எனக்கு டேட்டா சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ இதோட சிமுலேஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 10, அதாவது இதோட நெட்வொர்க் ஐபி பார்த்தீங்கன்னா 10.0, அது 20.0. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸு. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு டேட்டா ஷேர் பண்ணுறதுக்கு ரவுட்டர் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். ஸோ இது ஐபி பேஸ் பண்ணி தான் இது ரன் ஆகுது. ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ ஒரு டேட்டா வந்து சுவிட்சுக்கு போகுது. சுவிட்சு 10.0 அப்படின்ற சுவிட்சுக்கு போகுது. சுவிட்சிலேருந்து எனக்கு எங்கே போகுதுன்னா ரவுட்டருக்கு போகுது. ஸோ ரவுட்டர்லேருந்து அடுத்த சுவிட்சுக்கு போகுது டேட்டாஸ் பேக்கெட்டு. ஸோ அடுத்து வந்து அந்த பேக்கெட்லேருந்து அப்படியே அந்த பிசி 11ன்ற பிசிக்கு போகுது. அதாவது 20.1 அப்படின்ற நெட்வொர்க்குள்ளே போகுது. ஓகேவா. திரும்பியும் எனக்கு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி இந்த மாதிரி டேட்டா ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வருது. ஸோ ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு எப்படி டேட்டாஸ் ரிசீவ் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர்னால் என்ன, சுவிட்ச்னா என்ன, ஹப்னா என்னன்னு ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா. இப்போ வந்து வேறு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்குக்கு நான் ஒரு சிம்பிளாக வந்து அசைன் பண்ணுறேன் உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி. ஓகேவா. ஒரு சுவிட்ச் எடுத்துகிட்டு வேறு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க், அதாவது 10.1, 10.0 அப்படின்ற மாதிரி. இப்போ நான் எடுக்கக்கூடிய கேபிள்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கேபிள்ஸ் வேணும்னு சூஸ் பண்ணிக்கிறது. ஆக்சுவலாக கிராஸ் த்ரூ கேபிள், ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேபிளில் என்ன கேபிள் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறது தான் அந்த ஆப்ஷன்ஸு. ஸோ உங்களுக்கு இந்த பேக்கெட் ரைசரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ 2 இதுக்குமே ஐபி அசைன் பண்ணுறேன் நான். இதுக்கு வந்து 30.2 கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ அடுத்த பிசிக்கு வந்து 40.2 அப்படின்னு சொல்லி நெட்வொர்க்கு ஐபி வந்து கொடுக்குறேன். இதுக்கு 40.2. ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டாஸ் இன் ப்ராக்ரஸ் ஃபெயில்டு. ஓகேவா. டேட்டா எனக்கு சென்ட் ஆகாது, ஏன்னா டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸாக இருக்குது, அதனால் எனக்கு சென்ட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஒரு சுவிட்சுக்கும் ஹப்புக்கும் ரவுட்டருக்கும் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் மூலிமா கம்யூனிகேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கான ஒரு ரொம்ப பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ்ஐ மாடலோட டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் பார்ப்போம். அடுத்தடுத்து ஒவ்வொரு கிளாஸஸில் வந்து பார்ப்போம் நம்ம. ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோன்னா ஹப்பு, சுவிட்ச் அண்ட் ரவுட்டர் இந்த 3க்குரிய பேசிக் இன்ட்ரடக்ஷன்ஸ், எப்படி டேட்டா ஷேர் ஆகுது, ஹப்புக்கும் சுவிட்சுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, ரவுட்டர் வந்து ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து ஒரு பேசிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா பார்த்துருக்கோம். ஓகேவா.
ஸோ நெட்வொர்க் டிவைஸோட பேசிக் கிளாஸஸ் தான் இது. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸஸில் மீட் பண்ணுவோம்.